அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 8 அளவுள்ள ஒரு திருமணத்திற்கான ஒரு பேனர் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம ஃபோட்டோ டெக்ஸ்ட் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இந்த ஃபோட்டோலாம் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்படி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பேனர் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு டம்மியாக ஒரு கலரை நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயரு அல்லது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில் ஆகிடும். இதில் ஒரு பர்பிள் கலர், இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் 60 100 கொடுத்துட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷோட சைஸை பெருசு பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டில் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ப்ரஷோட சைஸ் அதிகமாகிடும். இதே லேயரில் இன்னொரு லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். இல்லை இந்த லேயர்லேயே இருக்கட்டும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு லேயர் அடுத்தது மெஜந்தா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். சாரி, சியான் கம்மி பண்ணிவிட்டு மெஜந்தா ஒரு 80% வச்சுக்கிறேன். 80 ஒரு 100% இருக்கட்டும். இது ஒரு 10%. ப்ரஷோட சைஸை இந்த அளவில் வச்சுட்டு அடுத்தது ஒரு எல்லோ ப்ரௌனு. சரிங்களா? 100 இதில் ஒரு 50% கொடுத்துட்டு இன்னொரு கலர் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு பியூர் எல்லோ வச்சுட்டு எல்லோ கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ப்ரௌனு ஒரு 80%, பிளாக் ஒரு 30% ப்ரஷோட சைஸ் குறைச்சிட்டு ஒரு கிளிக் அடிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலரை வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அது பேக்ரவுண்ட் எஃபெக்டில் எதுவும் நம்ம அப்ளை பண்ணலை, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ பேக்ரவுண்டு அப்ளை பண்ணுறதெல்லாம் நம்ம எளிமையான முறையில் தான் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இதுக்காக போயிட்டு ரொம்ப பெரிய அளவு ஒரு திருமணத்திற்கான ஒரு பேனருங்கிறதுனால ஒரு கோவிலோட பேக்ரவுண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெட்டில் டவுன்லோட் பண்ணால் தான் அது. பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு நான் இப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கார்னரை பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு இந்த பேனரோட பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸ் நமக்கு பெருசாகுது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு சேச்சுரேஷன் இந்த மாதிரி இன்க்ரீஸ், சேச்சுரேஷனை கம்மி பண்ணோம்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு கம்மியாகிடும். இப்போ இதோட பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் பேக்ரவுண்டு கிடைக்கும். இந்த மாதிரி பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு பேக்ரவுண்டு இந்த எஃபெக்ட் நமக்கு ஓகே அப்படின்னு பண்ணும்போது நம்ம அப்படியே இதை ஸ்டாப் பண்ணி வேண்டியதான். கண்ட்ரோல் T போட்டு ஓகே, கண்ட்ரோல் T போட்டு அதோட அளவை கொஞ்சம் பெருசுபடுத்திட்டு இந்த பாட்டம் சைடில் நமக்கு தெரியுது, இந்த எஃபெக்ட் தெரியுது. இது எதுக்காகன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபியூச்சர் வர இதுக்கு எதுக்காக நம்ம இந்த மாதிரி பெருசு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள எடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இவங்க தான் அவங்க ரிலேஷனு. அவங்க தான் இந்த பேனர் அடிக்கிறவங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இது பர்பிள் கலர் இருக்கிறதுனால இதில் பர்பிள் 100 இந்த மாதிரி ஒரு 30% கலர் ஃபில் பண்ணியாச்சு. இதையே ஒரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா ஓரளவு பெருசாகும். இது ஒரு 50% வச்சுக்கிறேன்.
50 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு 80%. ஓகே, உள்ள இந்த லேயரை வந்து உள்ள இந்த லேயருக்கு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து நம்ம பேக்ரவுண்டில் உள்ள இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கோம். Ctrl+T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். Ctrl+J திரும்ப எகைன் ஒரு அதை விட ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 60% வச்சுக்கிறேன். 60% வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு J, Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயரு, இதை வச்சுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 70%, இது ஒரு 40 வரைக்கும். அதோட பர்சன்டேஜை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிட்டு வரேன். சரிங்களா? அடுத்தது ஒரு Ctrl+J கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 20%, 30% கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளை இவங்களோட ஃபோட்டோ வந்து ஒரு மேலே ஒரு கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூ லேயர் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பையன் இருக்காவில் அவங்களோட ஃபேஸ் மறைகிற மாதிரி நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை பேக் கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கும் மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் நான். ஓகே, இந்த ஷார்ப்பாக நமக்கு தெரியணும் அந்த பேக்ரவுண்டு. நமக்கு இந்த பேக்ரவுண்டு தான். இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் போட்டு மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த லேயரையும் மேலே கொண்டு வந்துட்டேன். ஃபோட்டோவையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி வச்சோன்னா நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பூச்செடி இருக்குது. இந்த பூச்சி அதாவது தாம்பழம் இலை, தாம்பழத்து மேலே இலை இருக்குது. சரி, தேங்காய் அது வச்சுருக்காங்க. தேங்காய் தாளிக்கீரை நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துருவோம். 100. ஓகே, இதை வச்சு 2 கிளிக் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இந்த தேங்காய், அந்த பூ, தேங்காய், அந்த தாளிக்கீரை, இந்த பூ, இதில் உள்ள கலர் எஃபெக்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தாச்சு. இப்போ இவங்க ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஹேர்லாம் அப்படியே இருக்குது, ஹேர்லாம் கட் பண்ணி எடுத்ததோடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இவங்க ஃபோட்டோலையும் மர்ஜ் ஆகிட்டு அதனால் அது மாதிரி ஷிஃப்ட் Ctrl+J ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டிருக்கேன். Ctrl+U ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் ஓகே. எரேசர் டூலை வச்சுட்டு இந்த எட்ஜில் மட்டும் அப்படியே நம்ம எரேஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ Ctrl+L லெவல்ஸில் இந்த சைடு மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைடரை மூவ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த நேச்சுரல் கலர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். ஓகே,
இவங்க ஃபேஸுக்கு எப்படி நம்ம கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அதனால் இவங்க பிக்சரை மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி Ctrl+J, Ctrl+M, ரெட் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து க்ரீனு, லைட்டாக ப்ளூ டோனு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். Ctrl+U. ஓகே, இப்போ வந்து இது நம்ம எடிட் பண்ணதுக்கு முன்னாடி, இது எடிட் பண்ணதுக்கு பிறகு, ஓகேங்களா. நம்ம என்னென்ன எந்தெந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத கரெக்டாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபோட்டோவில் என்னென்னா அவங்க கலர் வந்து ஒரு மாதிரி பிளரான மாதிரி இருக்குது, இவங்க கண் வந்து கிளியராக இருக்குது. சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபுல்லாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. லைட்டாக பிரைட்னஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து Ctrl+L லெவல்ஸு, ஸ்லைடரை வந்து லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். எரேசர் டூல் எடுத்துட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்து இவங்க பிக்சரு, அவங்களோட அந்த நம்ம ஃபோட்டோ மொத்தமாக கட் பண்ணதுனால இந்த மாதிரி ஃபேஸ் தனியாக ஹேர் தனியாக கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதையே வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம்னா நமக்கு இண்டிவிஜுவலாக அது ஹேரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றபடி ஃபேஸு ஷர்ட்டுக்கு எல்லாம் ஒரு கலர் கொடுத்துருக்கலாம். Ctrl+U, ரெட் டோனு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். Ctrl+M, ரெட்டு, க்ரீனு, லைட்டாக ப்ளூ டோன். ஓகே, அடுத்தது Ctrl+L கொடுத்துட்டு இந்த கண்ணு வந்து ஒரு மாதிரி கிளியர் இல்லாமல் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா எம்மு, எலிப்ஸ் டூலு, ஷிஃப்ட்டை ஃபுல் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை மட்டும் Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். இந்த ஸ்லைடர் மூவ் பண்ணோம்னா நமக்கு ஒயிட்டு கண்ணில் ஒயிட் அப்ளை ஆகும். கொஞ்சம் ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த அளவில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். அடுத்து எரேசர் டூல் எடுத்துகிட்டு நான் எரேஸ் பண்ணிட்டுறேன். அப்படி ஓகே, முன்னாடி இப்போ எடிட்டிங் பிறகு உள்ளது. ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க ஃபோட்டோவுக்கும் இந்த ஹேரை மட்டும் இவங்க ஃபோட்டோ கலர் அப்ளை பண்ண தேவையில்ல. ஹேர் நல்லா பார்க்க தான் இருக்குது. Ctrl+J போட்டுக்கிறேன். ஜே போட்டு இவங்க ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரெட்டு, அடுத்தது க்ரீனு, கொஞ்சம் ப்ளூ, Ctrl+L, Ctrl+U வந்து ரெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. பேக்ரவுண்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கலர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா. அதுக்கு என்ன கலர், இங்கே வந்து நான் சியான் கொடுக்குறேன். சியான் ஒரு எல்லோ 100, இது வந்து ஒரு 50, கிரீன் கலரு. இப்போ அனைவரும் வருக வருக அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸை மட்டும் நான் வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வருக வருக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த கலரு கொஞ்சம் மேட்ச் ஆகல, ரெட் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டோக்கை வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணோம்னா
இந்த எல்லோ கலரு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு எஃபெக்டாக கிடைக்கும். எல்லோ கலரை அப்ளை பண்ணாலும் இதோட பர்சன்டேஜை மட்டும் பாயிண்ட்டை மட்டும் கம்மி பண்ணிங்க. அடுத்தது உறவே நட்பே அப்படின்னு ஒரு கண்டென்ட்டு டைலாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கலர் நம்ம அப்ளை பண்ணிடும். இதுக்கு வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் ப்ளூ கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒயிட்டு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு கலரை வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு இந்த மாதிரி ஒரு கலர், அதாவது சாண்டில் இது இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எடுக்கலை, அந்த கலர் நமக்கு எடுக்கலை அப்படிங்கிறதுனால என்னென்னா இது பிளண்ட் மோட சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக ட்ராப் ஷேடோ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து சியான் ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளையோட அவங்க நேமு, டேட்டு, இதை மட்டும் டேட்டு என்ன கிழமை அப்படிங்கிறது அதை மட்டும் ஒரு 1 நம்பர் கவுண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன நம்பர் கவுண்ட். இதோட விட்த்தை மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு 80% கொடுத்துக்கிறேன். 80% கொடுத்தோம்னா அதோட விட்த்து வந்து நமக்கு கம்மியாகிடும். எல்லாமே ஷார்ப்பில் இருக்குது, ஸ்மூத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அது. ஓகேங்களா. அடுத்தது இவங்க பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட நேமு, நான் ரெட் கலர் நான் கொடுக்குறேன். இல்லை அப்படிங்கிறதுனால இல்லைனாலும் ரெட் கலர், வேறு எதுன்னு உங்களுக்கு கலர் வந்து மேக்ஸிமம் ரெட் கலர் நல்லாயிருக்கும். சரிங்களா. இதுக்கு வந்து டார்க் க்ரீனு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கலாம். மேலே மணமக்கள் அப்படிங்கிற இந்த நேமுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர். இதில் வந்து ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துகிட்டு நான் அப்படி ஒரு ட்ரா பண்ணுறேன். ஒரு ஷேப்புக்காக ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். திரும்ப இதையே வந்து இன்னொரு ஷேப் கிளியர் போட்டுட்டு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். 50 வச்சுட்டு ஓகே, எம் ரெக்டாங்கிள் மார்க் டூலு இது அப்படியே என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணி விட்டுறேன். டெலீட் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு கலரு நமக்கு க்ரீனு கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால வேறு எதுவும் கலர் வேணாலும் நம்ம இந்த ஸ்லைட் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த கலரை வச்சுக்கிறேன். இந்த லேயருக்கு வந்து கண்ட்ரோல் U, கொடுத்துட்டு இதோட ஸ்லைட் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது திருமண விழா அப்படிங்கிறதுக்கு கிரேடியன்ட் கலரு,
கிரேடியன்ட்டில் இந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் நம்ம வேறு ஏதேனும் கலரை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எல்லோ கலர் பார்ப்போம். மோடு வந்து பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக உள்ள கலர்ஸு. ஓகே, இந்த கலர்ஸ் நமக்கு ஓகே. ஸ்டோக்கை வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு, பாயிண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட்டு, ட்ராப் ஷேடோ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 8 அளவுள்ள ஒரு பேனரு ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நமக்கு இப்போ வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.